இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய இந்த சிறந்தோர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாம் கூறக்கூடிய சிறப்பம்சத்தையும் அடைந்து கொண்டு அந்த சிறப்பம்சங்களின் மூலமாக ஏராளமான நன்மைகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர்களைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து உணவளித்து கொண்டிருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதியும் கருணையும் எம் உயிரிலும் மேலான சத்திய தூதர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுதினம் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்து மரணித்த நல்லோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அருட்பெரும் கிருபையினால் இஸ்லாம் கூறும் சிறந்தோர் என்ற தலைப்பு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினத்தின் 4வது அமர்வாக இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோர்களுடைய பட்டியலில் மிக முக்கியமான மக்களை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக நாங்கள் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சிறந்தோர்களுடைய பட்டியலில் சில மக்களை நாங்கள் அறிந்திருப்போம். அவர்களுக்கு இஸ்லாமின் செய்யும் இந்த மார்க்கத்தின் மூலமாக சில சிறப்பம்சங்களை கொடுக்கும். அதே மாதிரி இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய இந்த சிறந்தோர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாம் கூறக்கூடிய சிறப்பம்சத்தையும் அடைந்து கொண்டு அந்த சிறப்பம்சங்களின் மூலமாக ஏராளமான நன்மைகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர்களைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் நாங்கள் என்ன செய்வோம், பல்வேறு விதமான மக்களை உலகத்திலே நாங்கள் சந்திப்போம். நாங்கள் வாழக்கூடிய அந்த காலப்பகுதிகளில் ஒவ்வொரு வருடம் செல்ல செல்ல நம்மை கடந்து செல்லக்கூடிய மக்களினுடைய பட்டியல்களும் என்ன செய்யும், அதிகரித்து கொண்டு தான் செல்லும். இப்படியான முறையில் உலகத்திலே நாங்கள் பல பேர்களை கடந்து சென்றாலும் ஒரு சில நபர்கள் நம்முடைய உள்ளத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மாறுவார்கள். மிகவும் நெருக்கமானவர்களாக அவர்களுடைய நிலையை பார்த்து அவர்களை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய உள்ளத்திலே அவர்கள் ஆழ பதிந்து விடுவார்கள். அப்படியான மக்கள் என்ன செய்வாங்க, உலகத்தில் நம்முடைய உள்ளத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மிகவும் ஆழமான ஒரு பகுதியில் நம்முடைய உள்ளத்திலே போய் பதிந்து விடுவார்கள். இப்படியான மக்கள் ஒரு கட்டத்திலே நாங்கள் மறந்து போனால் கூட, இப்படியான மக்களை ஒரு கட்டத்தில் நாங்கள் மறந்து விட்டால் கூட என்ன செய்வோம், ஏதாவது ஒரு விஷயங்கள், அவர் செய்த ஒரு காரியம், அவர் எம்மோடு நடந்து கொண்ட ஒரு விஷயம் நமக்கு ஞாபகமூட்டப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லது வேறு யாராவது ஒருவர் அவர் செய்ததை போன்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ஞாபகம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யும், வந்து தட்ட ஆரம்பித்து விடும். அவர்களை பற்றிய நல்ல செய்திகளை நம்ம என்ன செய்வோம், மக்களுக்கு மத்தியில் அப்படியே ஞாபகம் மூட்டிக்கொண்டு நாங்கள் போவோம். எங்களிடத்தில் உங்களை போன்ற ஒரு மனிதர் இருந்தார்,
உங்களைப் போல பண்புள்ளவர் இருந்தார், உங்களைப் போல என்னிடத்திலே நடந்து கொண்டவர் ஒருவர் இருந்தார் என்று நாம் என்ன செய்வோம், அவரை ஞாபகமூட்டி கொண்டு போவோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் நம்மிடத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இதே போல இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படியான மக்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றார்களோ அப்படி சொல்லப்படக்கூடிய மக்களையும் அந்த சிறப்பை அடைந்து கொண்டு அந்த சிறப்பின் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்துகளை அடைந்து கொள்ளக்கூடிய மக்கள் என்று இஸ்லாம் ஒரே ஒரு கூட்டத்தினர்களைத்தான் நமக்கு காட்டி தருகிறது. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், 3 நாட்களாக இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோர்களை பார்த்திருக்கிறோம். அந்த சிறந்தவர்களுடைய பட்டியலிலேயே மிக முக்கியமானவர்களாக நன்மைகளை அதிகமான முறையில் அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக ஒரே ஒரு கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் யார் என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நற்குணமுடைய மக்கள். அதாவது இன்றைக்கி நம்மளுடைய பல பேர்களுடைய வாழ்க்கையில் இல்லாத குணநலங்களை அந்த சுமந்திருக்கக்கூடிய மக்களை இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், நற்குணமுடையவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்தவர்கள் மாத்திரம் கிடையாது, அதிகமான நன்மைகளை உலகத்திலும் மறுமையிலும் அடைந்து கொள்ள இருக்கக்கூடிய நபர்கள் என்பதை இஸ்லாம் என்ன செய்கின்றது, அடையாளப்படுத்துகிறது. ஒருவர் உலகத்தில் என்ன செய்வார், எல்லா வகையிலையும் சிறந்தவராக விளங்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார். இதான நிதர்சனமான உண்மை. உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி, நான் வசிக்கக்கூடிய சூழல்களையும் சரி, என்னுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்திலையும் சரி, நான் அவர்கள் என்ன நினைப்பாங்க, நாங்கள் எல்லோரிடத்திலும் சிறந்தவராக இருக்கணும், எல்லா விஷயங்களையும் நான் சிறந்தவனாக இருக்கணும் அப்படி என்று தான் மனிதர்கள் ஆசைப்படுவார்கள். இப்படி ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் தன்னிடத்திலே நற்குணத்தை சுமந்திருந்தால் மாத்திரம்தான் இது எல்லா விதமான செயற்பாடுகளையும் ஒருவர் சிறந்தவராக விளங்க முடியும். உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, நடைமுறையில் நற்குணத்தை தொலைத்திடுறாரு. நடைமுறையில் என்ன கிடையாது, அவரிடத்தில் நல்ல பண்புகள் கிடையாது. இப்படி இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் எவ்வளவுதான் சிறந்து விளங்குவதற்குரிய முயற்சிகள் செய்தாலும் அவர் சிறப்புக்குரிய மனிதராக மாற மாட்டார். சத்திய கொள்கையை கூட எடுத்து பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியேதான் மார்க்கம் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். இப்படி வைத்திருக்கக்கூடிய நாங்கள் நம்முடைய நடைமுறையில் நற்குணங்களை பேணாமல், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல குணநலங்களுடையவர்களாக நாங்கள் இல்லாமல் அந்த சத்திய மார்க்கத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட நாங்கள் என்ன செய்ய முடியாது, அந்த சத்திய மார்க்கத்திலே ஒரு வெற்றியை காண முடியாது. மக்களிடத்தில் அந்த செய்திகள் போய் சேராது. ஏன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க, மக்கள் நினைப்பார்கள் எப்படின்னு சொன்னால், இவரிடத்திலே நல்ல பண்புகள் கிடையாது, இவரே ஒரு நல்ல மனுஷன் கிடையாது, இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லதாக இருக்குமான்னு சொல்லி என்ன செய்வாங்க, யோசிப்பதற்கு தோணும். அப்போ ஒரு மனிதரிடத்தில் சத்திய கொள்கையை எடுத்து சொல்வதாக இருந்தாலும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை பார்த்துதான் மக்களிடத்தில் என்ன செய்கிறது, அந்த செய்தி போய் சேருகின்றது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோர்களுடைய பட்டியலில் நற்குணமுடைய மக்களை ரசூலா சேர்க்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு செய்தி என்ன செய்யப்படுது, அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தி புகாரியில் அதே மாதிரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு அறிவிப்பாளர், மஷ்ரூக் என சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்கிறாரு, இந்த செய்தியை அறிவிப்பு செய்கிறார். இந்த மஷ்ரூக் என சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல அவங்களுடைய சபையில் என்ன செய்கிறாரு, அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு செய்தியை அந்த சபையில் ஞாபகமூட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சபையில் ஞாபகமூட்டுகின்றார்கள். என்ன செய்தியை ஞாபகமூட்டுகின்றார்கள், இன்ன மின் ஹியாரிக்கும் அஹாசினக்கும் அஹ்லாக்கா, உங்களில் யார் சிறந்தவர் என்று சொன்னால், உங்களில் குணநலங்களினால் நற்குணங்களினால் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்த மக்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள் என்பது என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு மக்கள் ஒன்று குழுமிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியை ஞாபகம் ஊட்டுகின்றார்கள். இப்படியான ஒரு செய்தியை கேட்டு ஒரு மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய முயற்சிகளை அதிகமான முறையில் செய்கிறாங்க. அந்த சபையில் இருந்த மக்கள் எல்லாம் தங்களை நற்குணவாதிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு மக்கள் ஒன்று குழுமிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் ஏராளமான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து கேட்டிருந்தாலும் இந்த செய்தி அந்த இடத்துல ஞாபகம் ஊட்டுகின்றார்கள். ஏன் இந்த செய்தியை ஞாபகம் ஊட்டப்படுகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை பற்றி சில விஷயங்களை சொல்கிறாங்க. இன்னைக்கு நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம் இல்லையா, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கையை நம்ம சுமந்திருக்கிறோம். இந்த இறை நம்பிக்கையை நம்ம சுமந்திருக்கிறதுனால நாளை மறுமையில் நாங்கள் முழுமையான இறை நம்பிக்கை கொண்ட மனிதர்களுடைய பட்டியலை நம்ம போய் சேர மாட்டோம்.
நாம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை முழுமைப்படுத்துவதற்குரிய முயற்சியை உலகத்தில் செய்யாமல், அதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொள்ளாமல், நாங்கள் மறுமையில் முழுமையான ஈமான் கொண்டவர்களாக போய் எழுப்பப்படுவோமான்னு கேட்டால் அதில் குறைபாடு தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய ஈமானை நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் குணநலங்கள் மாற்றப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக அழகான முறையில் சொல்றாங்க, அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. உங்களில் இறை நம்பிக்கையாளர்களாக நீங்கள் இருப்பீங்க, அந்த இறை நம்பிக்கையிலே நீங்கள் பூரணத்துவத்தை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் நற்குணம் வர வேண்டும். அந்த நற்குணம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் உங்களிடத்தில் பூரணமான ஈமானுடைய சுவை வரும். அந்த பூரணமான ஈமானுடைய தன்மையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நற்குணம் உடையவர்கள் எப்படி மக்களுக்கு மத்தியில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அதே போல் அல்லாஹ்விடத்திலும் இவர்கள் சிறந்தவர்களாக இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், மறுமையில் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகின்றது. என்ன கேட்கப்படுகின்றது? கீழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸரிமா யுத்கிலன் நாஸல் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதரை, மறுமை என்ற நிலையை நாங்கள் அடைய இருக்கிறோம், மறுமை என்று சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் அடைய இருக்கிறோம். நிச்சயமாக சொர்க்கம் நரகம் எங்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தயார் செய்யப்பட்ட சொர்க்கத்திலே எந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக நுழைவார்கள்? ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விதமான மக்களை சொல்றாங்க. ரெண்டு விதமான கூட்டத்தினர்கள் நாளை மறுமையில் சுவனத்திலே அதிகமான முறையில் நுழைவார்கள். மற்றவர்களுடைய பட்டியலை தாண்டியும் என்ன செய்வாங்க, பெரும்பான்மையான கூட்டம் இந்த ரெண்டு கூட்டத்தினில் இருந்து தான் போவார்கள். அதில் ரசூலுல்லாஹ் முதலாவது நபர்களாக சொல்கின்றார்கள், தக்குவல்லாஹ், அல்லாஹ்வை உலகத்திலே பயந்து நடந்த மக்கள். இரண்டாவது கூட்டத்தினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வ ஹுஸ்னுல் குலுகி, நற்குணத்தினால் யார் சிறந்தவராக இருக்கின்றாரோ, யார் நல்ல பண்பை சுமந்தவர்களாக உலகத்திலே வாழ்கின்றார்களோ, யார் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் மிக நன்மைகளை அதிகம் தரக்கூடிய நல்ல காரியங்களான நற்குணத்தை யார் சுமந்திருக்கிறாரோ அந்த மனிதர் நாளை மறுமையில் அதிகமான முறையில் சுவனத்தில் நுழைந்து கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ உலக வாழ்க்கையில் கூட நாங்கள் பார்க்கிறோம், உலகத்தில் கூட நற்குணம் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உலகத்தில் மிகப்பெரிய வளர்ந்து வரக்கூடிய மார்க்கங்களில் ஒன்றாக இஸ்லாம் இருக்கிறது. அதாவது உலகத்தினுடைய அந்த மக்களினுடைய தொகையை பார்க்கக்கூடிய நேரத்தில் 24% மக்கள் என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உலகத்தில் 2வது இடத்துல வளர்ந்து வரக்கூடிய மார்க்கங்களில் இஸ்லாம் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் நற்குணத்தை என்ன செய்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு காரணியாக காட்டுகின்றார்கள். இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 195 நாடுகள் இருக்குது. உலக நாடுகள் வந்துட்டு 195 நாடுகள் இருக்குது. இதில் 57 நாடுகள் என்ன செய்கிறாங்க, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள். இன்றைக்கு கூட மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை பார்த்து அதிகமான முறையில் கவரப்பட்டு இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணநலங்கள் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணநலங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக ஆக்கியிருக்கிறான். அப்ப அதனால உலகத்திலே நற்குணத்தின் மூலமாக அல்லாஹ் பல சிறப்புகளை வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்கின்றான், வரஃபஅனா லக ஸிக்ரக், உமக்காக உங்களுடைய புகழை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எதனால் உயர்த்தப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்குணத்தினால் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பாடசாலைகளில் படிப்பிக்கக்கூடிய அந்த பாட புத்தகங்களில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்று மதத்தை சேர்ந்த பல அறிஞர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, புகழ்ந்திருப்பார்கள். ஃபெர்னாட்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவர் என்ன சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்குணம் என்பது மிக சிறந்த நற்குணமாக இருக்கிறது. உலகத்தில் அவரை போன்ற நற்குணத்தை சுமந்த மக்களை நாங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு கவரக்கூடிய அளவுக்கு நற்குணத்தை பேணக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஃபெர்னாட்ஸா சொல்றார். இதே போல பல மக்கள் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்குணத்தை புகழ்ந்து சொல்கின்றார்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குணநலங்களை இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தவர்களுடைய பட்டியலில் இதை சுமந்திருக்கக்கூடிய மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்க்கின்றார்கள்.
மிக பிரபல்யமான ஒரு செய்தி ஒன்று பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த செய்தியை பல இடங்களில் ஞாபகம் ஊட்டியிருப்போம். நேற்றைய தினமும் நம்ம சொல்லியிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய இறுதி ஹஜ்ஜை முடிப்பதற்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, யமன் தேசத்துக்கு முஆத் இப்னு ஜபலை அனுப்பி வைக்கின்றார்கள். அது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள ரசூலுல்லாஹ் தனியாக அனுப்பலை. அவங்களோட சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாவுடைய ஒரு காரியாக இருந்த அபு மூசா அல் அஸ்ஸரி ரலியல்லாஹு தஆலாவையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்பக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க 2 பேரிடத்திலையும் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. சில விஷயங்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், பண்புகளாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. எப்படி சொல்கின்றார்கள், யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, நீங்கள் மார்க்க விஷயங்களில் மக்களிடத்தில் எளிமையான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் சிரமப்படுத்தி விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் முதலாவது என்ன சொல்றாங்க, உங்களுடைய பண்புகளை நீங்க சீர்படுத்தணும். அதுல முதலாவது பண்பு என்னவென்று சொன்னால், மார்க்க விஷயங்களை மக்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் அவர்களை கஷ்டப்படுத்தும் விதமாக நீங்கள் நடக்க வேண்டாம், எளிமையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் அவர்களை சிரமப்படுத்தி விட வேண்டாம். இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வபஷிரா, நீங்கள் மற்ற நற்செய்திகளை மக்களுக்கு அதிகமான முறையில் நீங்கள் சொல்லுங்கள். மக்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க நற்செய்திகளை அதிகமான முறையிலே நீங்கள் சொல்லுங்கள். அதே போல வலா துனஃபிரா, நீங்கள் எச்சரிக்கை செய்யும் போது கூட மக்களுக்கு வெறுப்படையும்படி நீங்கள் எச்சரிக்கை செய்யாதீர்கள். மக்கள் என்ன செய்வாங்க, சில விஷயங்களை வெறுப்பார்கள். எச்சரிக்கை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடுமையான போக்குடையவர்களாக நீங்கள் எச்சரிக்கை செய்கின்றீர்கள் என்று சொன்னால் அதை மக்கள் வெறுப்பார்கள். வார்த்தை பிரயோகங்களில் கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்கள் போட்டு, கஷ்டமான வார்த்தைகளை போட்டு மக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்கின்றீர்கள் என்றால் அதை மக்கள் வெறுப்பார்கள். அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்து அவர்களை நீங்கள் வெறுப்படைய வைத்து விடாதீர்கள். அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே போல நீங்கள் என்ன செய்யுங்கள், தீர்ப்பளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒத்த கருத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். 2 கருத்துள்ளவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. அவர் சொல்றதும் சரி, இவர் சொல்றதும் சரி என்று நீங்கள் அடிப்படையில் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். எது நியாயமானதோ அந்த ஒத்த கருத்தின் பக்கம் தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு சில பண்புகளை கற்றுக் கொடுத்து அனுப்பினார்கள் என்று அபு மூசா அல் அஸ்ஸரி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க. இதே விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியதனால்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கி வளர்ந்திருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான், மக்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் ஏவினார்களோ அதே அடிப்படையை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக், நீங்கள் மக்களிடத்திலே கடின உள்ளம் கொண்டவராக, கடுகடுக்கக்கூடியவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை விட்டு மக்கள் விரண்டோடி இருப்பார்கள். மக்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், உங்களுடைய மார்க்கத்தை தேடி வந்திருக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பார்த்தின்றி இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான பண்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகள் காட்டப்படுகின்றது. இந்த பண்புகளை சுமந்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டதை போன்று எங்களுடைய பண்புகளை சமூகத்திலே நாங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சிறந்தவர்களுடைய பட்டியலை நாங்கள் சேர்க்கப்படுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்தால் போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, நஜ்ரான் என்று சொல்லக்கூடிய யமன் தேசத்தை சால்வை அணிஞ்சிட்டு போகிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த சால்வையை பற்றி சொல்கின்றார்கள் சஹாபாக்கள், இது கடுமையான கணத்தினுடைய ஒரு சால்வை. இது யமன் தேசத்தில் என்ன செய்வாங்க, மிக பிரபல்யமாக இந்த நஜ்ரான் என்று சொல்லக்கூடிய இந்த சால்வையை உற்பத்தி செய்வார்கள். அது ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை போட்டு கொண்டு போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் ஒரு கிராமவாசி என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சால்வையை பிடிச்சி இழுக்கிறார். இப்போ நாம எங்களுடைய சூழலை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இன்றைய காலத்தில் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர் இப்படியான ஒரு நிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்கு என்ன நடக்கும் என்று நாங்கள் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத வகையிலெல்லாம் நமக்கு நம்முடைய சிந்தனைகள் போகும்.
ஒரு அமைச்சரை போயிட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு ஜனாதிபதியை போயிட்டு ஒருத்தர் இப்படி கழுத்தை பிடிச்சி இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் யோசித்து பார்த்தாலே புரிந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக நடந்து போறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கிராமவாசி வந்து என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சால்வையை பிடித்து இழுக்கிறார். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்திலே அந்த தடத்தை நாங்கள் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சால்வையை பிடித்து இழுத்ததில் அவங்களுடைய கழுத்தில் என்ன செய்தது, மிகப்பெரிய ஒரு தடம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த சால்வையை பிடிச்சி என்ன கேட்கிறாரு, ஒரு பைபோஸா கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு, முர்லி மின் மாலில்லாஹில்லதி இந்தக், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து எனக்கு தாங்கினீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நீங்க பிடித்து அந்த இழுத்ததே ஒரு தப்பான ஒரு விஷயம். அவர் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி கேட்கிறாரு, அவர் வந்துட்டு ஒரு பைபோஸா கேட்கிறாரு, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், எனக்கு நீங்க தாங்க அப்படின்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ஃபல் தஃபத இலைஹி ஃபலஹிக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து திரும்பி என்ன செய்றாங்க, சிரிக்கிறார்கள். சிரித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமர லஹு பி அத்தா, அவர் கேட்கக்கூடியதை நீங்கள் அவருக்கு கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பை பாருங்கள், எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு நடந்து கொண்டார்கள் பாருங்கள். இதைத்தான் அல்லாஹ் சிறப்பித்து குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இதே போல இன்னும் ஒரு சம்பவம் நடக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல காதிமாக இருந்தவர்கள் இவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மரணிக்கின்ற வரைக்கும் இவர் என்ன செய்றார், காதிமா இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்படி சொல்றாங்க, லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. எனக்கு நம்மளை கோபப்படுத்தக்கூடிய வகையில் யாராவது நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் கண்ட மாதிரி கெட்ட வார்த்தையில் நம்ம பேசுவோம். பச்சையாக என்ன செய்வோம், நம்ம அவரை திட்டி தீர்த்து அவருடைய உள்ளத்தை உடைத்து என்ன செய்வோம், நாங்கள் அவரை ஒரு எல்லைக்கே நம்ம கொண்டு போய் சேர்த்து விடுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படித்தான் ஒரு மனிதர் கோபப்படுத்தினாலும் லம் யகுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபி சொல்கின்றார்கள், வலா லஆனன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை சபிக்க மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக வேண்டி தன்னை ஒரு மனிதர் இழிவுபடுத்தி விட்டார் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையுமே சபித்தது கிடையாது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதரை பார்த்தும் ஏசக்கூடிய மக்களாக இருந்தது கிடையாது. ரசூல்லா யாரை பார்த்தும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏச மாட்டாங்க. ரசூல்லாவுக்கு ஏசினால் கூட அதை சிரித்து கொண்டு கடந்து செல்வார்களே தவிர மற்ற மக்களுக்கு மாறி ஏசக்கூடிய பழக்க வழக்கங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தது கிடையாது. ரசூல்லாவுடைய அந்த ஆக மிச்சமான கோபத்தை சொல்றார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேல் மிச்சமான கோபத்தை சொல்றாங்க. ரசூல்லாவுக்கு ஒரு வேளை கோபம் வந்து விட்டால் என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், மாலஹு, இவருக்கு என்ன நேர்ந்து விட்டது. ரசூலா என்ன செய்வாங்க, இவருக்கு என்ன நேர்ந்து விட்டது என்றுதான் கேட்பாங்க. அதை தாண்டி மக்களுக்கு ஏச மாட்டார்கள். அதையும் தாண்டி ஒரு வார்த்தையை ரசூல்லா பயன்படுத்துவதாக இருந்தால் தரப ஜபீனஹு, என்ன சொல்லுவாங்க ரசூல்லா, இவருடைய நெற்றி மண்ணில் படட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, இவருடைய நெற்றி மண்ணில் படட்டும். இது இந்த இரண்டு வார்த்தைகளை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கடைசி வரைக்கும் நான் பணிபுரிந்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தின் போது எந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தையும் மக்களுக்கு நோகும்படி அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தியது கிடையாது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க. பாவத்தை தடுக்கக்கூடியதில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். இன்னைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பல மக்கள் என்ன செய்வோம், நாங்கள் குர்ஆன் சுன்னாவை விளங்கியிருப்போம். குர்ஆன் சுன்னாவை விளங்கி இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு பாவத்தை நாங்கள் பார்த்து விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக நமக்கு என்ன செய்யும், கோபம் வரும், கடுமையான கோபம் வரும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சில வார்த்தைகளை நாங்கள் சொல்லி விடுவோம், சில வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் பயன்படுத்தி விடுவோம். எப்படி இந்த மனிதர் நடந்து கொள்கிறார் என்பதை நம்முடைய பாஷையினால நாம் என்ன செய்வோம், கடுமையான வார்த்தைகளை போட்டு நம்ம அவரை திட்டி தீர்த்து விடுவோம். இதற்கு அவருக்கு ஒழுங்காக மார்க்கத்தில் அந்த விளக்கம் இருக்காது. அவருக்கு சொல்லிக் கொடுத்தால் தான் அது தெரிய வரும். அதை தாண்டி அவரை நாங்கள் எப்படி பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த சரியான விடயத்தை அவரும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை என்ன செய்வோம், நாங்கள் அந்த இடத்துல நம்ம கட்டாயப்படுத்துவோம். அந்த வார்த்தைகளை அள்ளி வீசிக்கொண்டிருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவத்தை பார்த்தார்கள் என்றால் அதை நற்குணத்தின் மூலமாக என்ன செய்கிறாங்க, அணுகுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு இளைஞன் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து பெரும் பாவங்களில் ஒன்றை செய்வதற்கு அனுமதி கேட்கின்றார். யா ரசூலல்லாஹ், ஜினா செய்வதற்கு அனுமதி தாருங்கள், விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில வந்து இதை கேட்ட உடனேயே சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை என்ன பேசுறார் இவர்? ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறாரா? அதுவும் வெட்கமில்லாமல் இந்த சபையில் வந்து இப்படியான ஒரு வார்த்தையை கேட்கிறாரே என்று சஹாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல வந்து ஒருத்தர் கேட்டா கூட நம்ம இதைத்தான் செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி அணுகினார் தெரியுமா? அவரை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே உட்கார வைக்கின்றார்கள். உட்கார வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில கேள்வியை கேட்கிறாங்க. உங்களுடைய தாயிடத்திலே நீங்கள் இதை ஆசைப்படுவீர்களா? உங்களுக்கு உங்களோடு பிறந்த உங்களுடைய சகோதர இடத்திலே நீங்கள் இதை ஆசைப்படுவீர்களா? இதே வார்த்தையை நம்ம கேட்போம், ஆனால் கேட்கக்கூடிய விதம் என்ன செய்யும்? வேறு விதமாக இருக்கும். இன்றைக்கு நம்ம அதை பேசினோம் என்று சொன்னால் அது ஒரு கெட்ட ஒரு உதாரணமாக இருக்கும். மக்களுக்கு மத்தியில் இதே வார்த்தையை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வேறு விதமான முறையில் நம்ம அதை கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞரை அழைத்து பக்குவமாக கேட்கின்றார்கள். உன்னுடைய தாயிடத்தில் இதை ஆசைப்படுவாயா? உன்னுடைய சகோதரியிடத்திலே நீ ஆசைப்படுவாயா? உன்னுடைய தந்தையினுடைய சகோதரியிடத்திலே நீ இதை ஆசைப்படுவாயா? நீ பெற்றெடுத்த பிள்ளையிடத்திலே இதை நீ ஆசைப்படுவாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கேட்டுவிட்டு என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு அந்த மனிதரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு பாவம், இதை நீ செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கனிவாக சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இன்னும் ஒரு சம்பவம் நடக்கிறது. தஹல அராபியுல் மஸ்ஜித், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாயிலுக்கு ஒரு கிராமவாசி வந்து நுழைகிறார். நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருப்பதை அவர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு என்ன சொல்றாரு? அல்லாஹும்ம ஃபிர்லி வலி முஹம்மதின் வலா தஃபிர் லி அஹதின் மஅனா. அவர் பிரார்த்தனை செஞ்சுட்டு வரார். எப்படி? அல்லாஹ் என்னுடைய பாவத்தையும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாவத்தையும் மன்னிக்கட்டும், எங்களோடு சேர்த்து யாரையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லி பிரயோகத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்கிறாரு? பள்ளி வாயிலுக்குள்ள நுழைகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரித்து விட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய அருளிலே நீ ஏன் குறை வைக்கிறாய்? அல்லாஹு தாலா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் மன்னிப்பதற்கு சக்தி படைத்தவன், அப்படியான இறைவனிடத்தில் இருந்து நீ ஏன் குறைவாக எதிர்பார்க்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன செய்யறாரு? அந்த மனுஷன் எழும்பிட்டு போயிட்டு பள்ளிவாசனுடைய ஒரு ஓரத்தில் என்ன செய்யறாரு? ஆடையை களைத்து என்ன செய்யறாருன்னு சொன்னா சிறுநீர் கழித்து விடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஓஹோன்னு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்துகின்றார்கள். அவர்களை என்ன செய்ய விடுங்க? சிறுநீர் கழிக்க விடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த எழுந்து சென்ற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் தடுத்து நிறுத்துகின்றார்கள். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த மனிதன் உணர்கின்ற வரைக்கும், அதாவது அந்த மனிதர் செய்தது தப்பு என்று அவர் உணர்கின்ற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் பேசல. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், அந்த மனிதர் சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் அர்ப்பணமாகட்டும். ஃபலம் அன்னிப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கண்டிக்கவில்லை. அதே போல சொல்கின்றார்கள், வலம் யசுப், அதே போல எனக்கு கெட்ட வார்த்தைகளை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவில்லை. என்ன சொல்கின்றார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் உணர்ந்து வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் உட்கார்ந்ததற்கு பின்னால், இன்ன ஹாதல் மஸ்ஜித லா யுபால ஃபீஹி, இந்த மஸ்ஜிதிலே நீங்கள் சிறுநீர் கழிப்பது கூடாது, அதற்காக வேண்டி இந்த மஸ்ஜித் கட்டப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபஇன்னமா புனிய லிஸிக்ரில்லாஹி வலிஸ்ஸலாத்தி, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ்வை தொழுவதற்கும் தான் இந்த பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது, சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் இது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு என்ன கட்டளையிடுகின்றார்கள்? அமர பி சஜலின் மின் மாஇன், ஒரு வாளி தண்ணீர் எடுத்து அதை நீங்கள் ஊற்றி விடுங்கள். ஒரு வாளி தண்ணீர் எடுத்து நீங்கள் ஊற்றி விடுங்கள். இன்னைக்கு நம்முடைய பள்ளி வாயிலில் காவலுக்கு இருக்கக்கூடியவங்க கூட ஒரு செக்யூரிட்டியாக நம்ம ஒருத்தரை வச்சிருந்தாலும் இன்னைக்கு பல பள்ளிவாசலில் நம்ம பார்க்குறோம். என்ன செய்வாங்க? அவசரத்துக்கு ஒருத்தர் என்ன செய்வார்? அவர் வந்துட்டு அவருடைய தேவைகளை முடிப்பதற்காக வேண்டி வருவார் பள்ளிவாசலுக்குள்ள. உடனே என்ன செய்யறது? போய் அந்த
டொய்லெட் கதவை அப்படியே லொக் பண்ணி விட்டு வாரது. பல பள்ளிவாசல்களில் இது செய்யப்படுகிறது. ஏதோ ஒரு அடிப்படையில் கால்களை என்ன செய்வார், சரியான முறையில் கழுவாம மறந்து போய் அப்படியே வந்துடுவார் உள்ளுக்கு. பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ட மாதிரி அவருக்கு ஏசுறது. அதே மாதிரி அவருடைய பள்ளிவாசலுக்குள் நுழைந்ததற்கு பின்னால் ஏதோ ஒரு அடிப்படையில் தெரியாமல் என்ன செஞ்சிருவார், சில தவறுகள் செய்து விடுவார். அப்படி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட இது பள்ளிவாசல் இல்லையா, என்னென்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் அவருடைய மானம் போகும்படி, அவருடைய மனம் நோகும்படி மக்களுக்கு மத்தியில் வைத்து அதை சுட்டி காட்டுவது. ஒருவருடைய குறையை அந்த இடத்திலே மற்றவர்கள் கேட்கும்படி என்ன செய்வார்கள், பேசுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலில் வந்து ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், அந்த சந்தர்ப்பத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நற்குணத்தின் மூலமாகத்தான் அணுகினார்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் நற்குணத்தை அதிகமான முறையில் போதிக்கின்றார்கள். எவரிடத்தில் நற்குணம் இருக்கிறதோ அவரை இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது, சிறந்தோர்களுடைய பட்டியலில் சேர்க்கிறது. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மக்களின் நன்மைகளில் அதிகமான முறையில் அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நற்குணமுடைய மக்களை இஸ்லாமிய மார்க்கம் அடையாளம் காட்டுகின்றது. அந்த மக்களில் ஒருவராக நாங்கள் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பேணி நடக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நற்குணங்கள் நம்முடைய மறுமை வாழ்க்கையில் மீசானுடைய தராசிலே மிகப்பெரிய கனத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் கடைபிடித்து மக்களோடு நடக்கக்கூடிய நேரத்தில் நற்குணமுடையவர்களாக நடந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களை அணுகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அணுகினார்களோ அந்த பண்புகளோடு அணுகி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டு இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோர்களுடைய பட்டியலில் நாங்களும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.